தாஜ்மஹால், கடல் பூக்கள், சமுத்திரம், ஈரநிலம், அல்லி அர்ஜுனா உள்ளிட்ட படங்களில் இவர் நடித்துள்ளார். சிவபிரகாஷ் தற்போது இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமாகினார். இவர் எந்தெந்த திரைப்படங்கள் எல்லாம் நடித்திருக்கிறார்? இவர் நடிப்பதற்கு முன்னர் எந்த இயக்குனராக பணிபுரிந்ததாகவும் தகவல் இருக்குது. அது தொடர்பான விவரம். அதாவது மனோஜ் பற்றி சொல்ல வேண்டும் என்றால், தமிழ் திரையுலகில் அவருக்கென ஒரு தனி மரியாதை இருந்தது. அந்த மரியாதை ஏற்பட்டதன் காரணம் என்பது பாரதி ராஜாவின் மகன் என்பதற்காக மட்டுமல்ல, ஒரு மனோஜ் தனியாகவே ஒரு திறமையான ஒரு நபராக வர வேண்டும், அப்பாவின் நிழலில் வந்த ஒரு நபராக இருக்கக்கூடாது என்பதற்காக அதிகமாக அவர் உழைப்பை கொட்டியதை இந்த தமிழ் சினிமா பல சூழ்நிலைகளில் தொடர்ந்து அதனை பார்த்திருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இவர் தொடர்ந்து பல இடங்களில் இவர் இயக்குநராக பணிபுரிவதற்கு இளையராஜா பாரதி ராஜா அவர்களிடம் கேட்டபோது பாரதி ராஜா அவர்கள் அதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னதும் அவராகவே சென்று பல இடங்களில் இயக்குநராக வேலை செய்வது உள்ளிட்ட பல செயல்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். அதன் பிறகுதான் அவருடைய அந்த ஒரு உழைப்பு மற்றும் அவருடைய டெடிகேஷனை பார்த்துதான் தாஜ்மஹாலில் அவருக்கு அந்த படத்திற்கு அந்த வாய்ப்பானது கிடைத்தது. அதையும் பாரதி ராஜா வழங்கும் போது மற்ற நடிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுத்தேனோ அது போலவேதான் உன்னையும் நான் வைத்து படம் இயக்குவேன் என்று கூறி மிகப்பெரிய ஒரு அவர் அதிகமான ஒரு உடல் உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகராகவே அவரை உருவாக்க வேண்டும் என்று பாரதி ராஜா தொடர்ந்து முயற்சி செய்தார். அப்படி தாஜ்மஹாலில் நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான மனோஜ் அவர்கள் தொடர்ந்து சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா என்ற பலவிதமான ஒரு கேரக்டர்களில் அவர் நடித்தார். முன்னணி ஹீரோவாகவும் நடித்து வந்தார். அதன் பிறகு பல காலங்கள் கழித்து கிட்டத்தட்ட அந்த 1999 தொடங்கிய இவரது திரைப்பயணம் என்பது 2005 வருடம் வரையிலும் தொடர்ந்து இருந்த மிகப்பெரிய அளவில் இருந்து வந்தது. தொடர்ந்து ஹீரோவாகவும் நடித்து வந்தார். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் எடுத்துக்கொண்டுதான் மீண்டும் அந்த அன்னக்குழி என்ற அந்த திரைப்படத்தில் அவர் நடிப்பதற்காக மீண்டும் அவர் வந்தார். அந்த திரைப்படமும் பாரதி ராஜா கேட்டுக்கொண்டதன் பேரில் அந்த கேரக்டரை மனோஜ் நன்றாக செய்வான் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் மீண்டும் திரைப்படங்களுக்கு நடிப்பதற்காக வந்தார். அதன் பிறகு மிக முக்கியமாக தமிழ் சினிமாவில் அந்த கேரக்டருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு இந்த மாதிரியான நபர் வேண்டும் என்று தேவைப்படும் பட்சத்தில் மனோஜ் அந்த கேரக்டரை ஏற்று நடிக்கவும் தொடங்கினார். அந்த வகையில் தான் நாம் அந்த ஈஸ்வரன் திரைப்படத்திலும் அதே போல மாநாடு திரைப்படத்திலும் அவர் நடித்த அந்த ஒரு கேரக்டரை நாம் பார்த்தோம். அந்த மாநாடு திரைப்படத்தில் மிகவும் பெயர் பெற்ற புகழ்பெற்ற அந்த மாநாடு திரைப்படத்தில் அந்த ஜான் மேத்யூ என்ற கதாபாத்திரத்தில் மனோஜ் நடித்து மிக அதிகமான ஒரு பாராட்டையும் அவர் தொடர்ந்து பெற்றார். சமீபத்தில் கூட அந்த 2022 விருமன் என்ற ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்தது. அதிலும் கூட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவர் நடித்திருந்தார். அதே போல சமீபத்திலும் கூட அவர் நடித்த ஒரு படம் அதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் வந்தபோது கூட எனக்கு சிறு வயதிலிருந்தே பலவிதமான வாய்ப்புகளையும் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்று பத்திரிகையாளர்களிடம் மிகவும் நெகிழ்ச்சியாக பேசினார் மனோஜ். அது போல தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இயங்கி வந்து நாம் அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர் திடீரென இது போல இதய அறுவை சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியை சினிமா உலகத்தால் இன்னமும் கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை நம்புவதா இல்லையா என்று இப்போது வரையிலும் கிட்டத்தட்ட அவரது குடும்பத்தினர் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமானவர்கள் என அந்த தகவலை உறுதி செய்துவிட்ட பிறகும் கூட பலராலும் நம்ப முடியாமல் தொடர்ந்து இப்போது வரையிலும் உண்மையாகவே இப்படி ஆகிவிட்டதா, மனோஜ் இறந்து விட்டாரா என்று தொடர்ந்து கேட்ட வண்ணமாகவே இருக்கின்றனர். ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு நல்ல மனிதராக தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் தான் மனோஜ். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.